புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகமடா ரப்பப்பரி அந்த மணமகள் தான் ரப்பப்பரி. இல்ல மாப்பிள்ள தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. இந்தா இப்ப வச்சு சீவிக்க கொச்சல் அறிவிட்ட காட்டு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பா உன கூப்பிட்டாரு, சீக்கிரம் போடா வரேன் போ. ஆமாமா வந்துரு மாப்பிள்ள. ஆமா நடராஜி, கல்யாணம் முடிஞ்சதும் விருந்து குமார் மிஸ்லியா இல்ல குப்பமே கிடையாது. கையறா மோல. இருக்கிற கண்டங்கள் நீங்கி என்னென்னைக்கும் அவர் சந்தோஷமா இருக்கணும்பா. அவர் என்னைக்கும் நல்லபடியா இருக்கணும். அவரோட தோஷங்கள்லாம் நீங்கி நானும் அவரும் கூடிய சீக்கிரம் ஒருத்தரை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். ஐயோ, எனக்கு தான் புரியவே இல்லை. நான் ஒன்று நினைக்கிறேன், நேர்மாறா வேற மூணு வந்துருக்குது. சி, நான் நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சுப்பிரமணியேஸ்வர சுவாமி நமோ நமः. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி த்ரியம்பகம் நிஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனாத் மிருத்யோர்முக்தியமாம்ருதாத். சுப்பிரமணியாய நமः. உண்டியல்ல போடுறதா வெண்ணின்ற தாலியை சுவாமியை வெண்ணிட்டு உண்டியல்ல செலுத்திருங்கோ. என்ன வேதவல்லி, சாமியை கும்பிட்டுட்டு உண்டியல்ல போடு. ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல போய் உண்டியல்ல செலுத்துங்க. இது வேற. வாங்க. ஓமாப்ல. எல்லாரும் முகூர்த்தத்துக்கு வந்துருங்க. ஓம் நமோ பிராதபதே நமோ கணபதே நம பிரமதபதே நம கேஷ்லம்போதராய ஏகதந்தாய விக்னமநாசினே தன்னம ஸ்வாஹா. மகாகணபதே தன்னம சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் பிரதம். போய் மாப்பிள்ளை அழிச்சுட்டு வந்துருங்க. போய் அழிச்சிட்டு வரா. வடகண்ண விடுவா. நான் சொல்ற ஸ்லோகத்தை திருப்பி அப்படியே சொல்லுங்க. இந்தாங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே மகாகணபதயே நமः. பொண்ணு அழிச்சுன்னு வாங்கோ. கல்பனா போய் கூட்டு வா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா அவிக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ஸ்வாஹா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருபுத்திர சமத்வேஷ்ட ராஜவேகேதவே நமோ நமः. ஸ்வாஹா. மாங்கல்யதாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யேத்யம் விஜய கௌரி. இந்தாங்கோ, எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. ஜபாகுரு வெங்காசம் காஷபேயம் மகோத்சவம் தமோலிங்கரோபாபக்னோ பரந்தோத்து திவாகரம் தன்னமமா. ஓம் சசிசங்கர் விஷாலாபம் ஸ்ரீரோதா நவசம்பவம் நமாமந்திரம் சபம் சம்போன் மகுடபோஷனம் தன்னமமா. நரநேகர்ப சம்பூதம் விசுத்தாந்திமசமப்ரமம் குமாரம் சத்ய மங்களம் பிரணமாமிஹம் தன்னமமா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருவா. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுத்திர சமேத்வேஷ்ட ராகவேகேதவே நமோ நமः. இந்தாங்கோ, அம்பால நினைச்சு வேண்டிட்டு இந்தாங்கோ திருமங்கலத்தை கட்டுங்கோ. வாங்கிக்கோங்க. நகரையா திருமகலித்த கட்டுறா. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஓம்
பிரதிஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்கசுமங்கலி பவ. இந்தாங்கோ குங்குமத்தை வச்சு விடுங்க. வைங்க அப்படியே இங்க பாருங்க. இந்தாங்கோ குங்குமத்தை எடுத்துனால கையை சுற்றி எடுத்துன்னு வாங்க. நெத்தியில் வைங்க. அக்னிகுண்டத்தை 3 தடவை சுற்றி வந்து பெரியவள்ளாண்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கையை பிடிச்சிட்டு சுத்துறா. வேதவழி கையை பிடிச்சிட்டு சுத்துறா. அக்னயே தன்னம ஸ்வாஹா அக்னயே தன்னம ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா பிரஜாபதே அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. எந்திரிமா எந்திரிமா. இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. கோவிலுக்கு வந்திருக்கிற வயசான தம்பதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப க்ஷேமமா இருப்பேன். நட்ராஜ் அங்க இருக்காங்க பாரு, உங்களை கூட்டிட்டு வா. சரிப்பா. அந்த பக்கம்டா அவங்கடா. அப்பா எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துவோம். சும்மாரா. போமாப்ல போட்டோ எடுக்கிற வேலையை பட்டப்படாத. வாங்க வாங்க இப்படி வாங்க. இங்க வா. ஸ்மைல் ப்ளீஸ். வாங்க வணக்கம். வாங்கம்மா வாங்க. ஒன்னும் இல்லம்மா, என் மகனுக்கு ஏதோ தோஷம்னு சொன்னாங்க. அதை நிவர்த்திக்காக மருமாங்கல்ய பூஜை பண்ணோம்மா. குழந்தைங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நமஸ்காரம் பண்ணுங்கப்பா. அந்த தட்டெடுப்பா. அட்சத்தை எடுத்துக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? நல்லா இருங்க. எல்லா தோஷமும் நீங்கி சந்தோஷம் மட்டும் பெருகணும். அம்மாடி, உன்னை பார்க்கும்போது எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. மனசு நிறைஞ்சு சொல்றேன், நீயும் உன் புருஷனும் என்னைக்கும் இணைப்பிரியாத தம்பதிகளா ஒன்னா சேர்ந்து நீடூடி வாழணும். ரொம்ப நன்றிம்மா. பால் இருக்கி பழம் இருக்கி பசி இருக்காது பஞ்சனையில் என்ன தூக்கம் பஞ்சு பாட்டெல்லாம் சூப்பரா பாடுறீங்க. நீங்க இந்த சரிகமா ஷோல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது? ஏன் போகல? நான் தான் போனனே. வாவ், என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த போட்டி உனக்கானது இல்ல, வீட்டுக்கு போய் உன் புள்ள குட்டியில கூட்டுவான்னு சொல்லி உடனே அடிச்சு பத்தி விட்டாங்க. ஓமனை சொல்லு பஞ்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த பெட்டெல்லாம் பூ போட்டு அலங்காரம் பண்றாங்களே, அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, நான் கூட ரொம்ப நாளா அதெல்லாம் எதுக்குன்னு யோசிச்சிருக்கேன். எதுக்காக இப்படிலாம் அலங்காரம் பண்றாங்க? அதாவது சாதா நைட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இப்படி அலங்காரம் பண்றாங்க. ஓஹோ. அது மட்டும் இல்லாம பெட்டு முழுக்க கலர் கலரா இருக்கிற பூவெல்லாம் பார்த்ததும் மனசுக்குள்ள அப்படியே காதல் பொங்கி வலியுதுல, அதுக்காகத்தான் இந்த செட்டப். அப்புறம் இந்த தட்டுல அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸும் பழமுதிர் சோலையில இருந்து வாங்கிட்டு வந்த பழமும் வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? யாருக்கு தெரியும்? நான் என்ன கல்யாணம் ஆனவனா? எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கா. வேணும்னா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இல்ல எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுநாள் உனக்கு சொல்றேன்னு சொன்னேன். அது அக்கா மகளே இந்தோ அடங்கக்கா மகளே இந்தோ இந்துவா. ஏன் பஞ்சு, நாக கிட்டயும் வேதா கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நாம பாட்டுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் சரியா வருமா? எந்தா இது கேள்வி? இது மட்டும்தான் சரியா வரும் ஓமனே. எப்படி சொல்ற? இப்ப நீ நானும் இருக்கோம். இந்த அலங்காரம் பூ செட்டப்லாம் பார்த்ததும் அது நம்மளையே அறியாம நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் கிரியேட் ஆகுதா இல்லையா? என்னது? இந்த பாரு, ஆகுதா இல்லையா அத மட்டும் சொல்லு. லைட்டா. நமக்கே அப்படி இருக்கும்போது வேதாவும் நாகவும் தாலி கட்டின புருஷன் பொண்டாட்டிங்கிறப்ப அப்படிலாம் ஆகாதா? அவங்க 2 பேரும் ஒரு முறைக்கு 2 முறை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க.
இந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் இந்த செட்டப் எல்லாம் பாக்குறப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு இனம் புரியாத ஃபீலிங் வரலாம். வேதாஜிக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரலாம். அப்படி ஃபீல் பண்ண அவங்க ஏன் நாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு அப்படின்னு அவங்க நினைக்கலாம்ல. அதுக்குத்தான் இந்த மூடு செட்டப். ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ, பெரிய விஷயம்தான். சரி இதெல்லாம் விடு, நீ வேதாஜி கிட்ட பேசுனியா? எதை பத்தி? எதை பத்தியா? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாலி கட்டுறதே பெரிய விஷயம். ஆனா என் மாப்பிள்ள வேதாஜிக்கு 2வது முறையா தாலி கட்டியிருக்கான்னா அது எம்புட்டு பெரிய விஷயம். அதனால இந்த நாளையே ஒரு சிறந்த நாளா கருதி வேதாஜி ஏன் நாகராஜன்ட்ட தன் காதலை சொல்லக்கூடாதுங்கிற. என்ன மஞ்சு சொல்லிட்டு இருக்க? ஆமா மஞ்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க? அதுவும் இல்லாம அவங்க காதலை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு என்ன பண்ண போறாங்க? என்னைக்கா இருந்தாலும் தப்புன்னு மனசை திறந்து சொல்லித்தானே ஆகணும். அந்த நாள் ஏன் இந்த நாளா இருக்க கூடாதுங்கிற. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா வேதாஜி கிட்ட பேசி நாகராஜன் கிட்ட இன்னைக்கே அவங்க காதலை சொல்ல சொல்லு. ஓகே, இதுவும் சூப்பரா தான் இருக்கு. அது வேதாஜி கிட்ட போய் எப்படி பேசணுங்கிறத மென்டலா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொடு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படிங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வாழணுமா வேணாமா? ஆமா வாழணும். அப்ப நீ முதல்ல போய் வேதாஜி கிட்ட பேசு. சரி, அப்ப நீ இதெல்லாம் பாத்துக்கோ, நான் போய் வேதா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே ஓகே. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை, இன்று முதல் இரவு. இங்க பாரு, இதுக்கு மேலேயே நீ தயங்கிட்டு இருந்தா அது வேலைக்கே ஆவாது. இன்னைக்கே நீ அவர்கிட்ட போய் உன்னோட லவ் சொல்லிடு, புரியுதா? என்னடி இப்படி திடுதிப்புன்னு வந்து காதல சொல்லுன்னு சொல்ற? இங்க பாரு வேதா, ஒண்ணுக்கு 2 தடவை உன் கழுத்துல அவர் தாலி கட்டியிருக்காரு. அந்த கடவுளே நீ அவரும் தான் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி திரும்ப திரும்ப உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் விதியை நீங்க சோதிச்சீங்கன்னா அது நல்லதுக்கு இல்ல. அவர் மனசுல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும், அத பத்தில நீ கவலைப்பட்டு இருக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்றத நீ சொல்லிடு. ஒருவேளை நீ உன்னோட காதல சொன்னா அவரை அதை ஏத்துக்கலாம் இல்லையா? அவர் மனசுலயும் எதுவும் இல்லாமல்லாம் இல்லடி. அப்படி அன்பு பாசம்லாம் இல்லைன்னா திரும்பவும் கழுத்துல தாலி கட்ட சம்மதிச்சிருக்கவே மாட்டாரே. நீ எதை பத்தி யோசிக்காம தைரியமா சொல்லிடு. மஞ்சு, இது சரியா வருமா? வேதா, இது மட்டும்தான் சரியா வரும். தைரியமா போ, தைரியமா உன் மனசுல இருக்கிற காதல சொல்லு. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. குங்குமம் மஞ்சளுக்கு இந்த நாள் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் இந்த நாள், என் வாழ்வில் தெய்வம் தந்த பேரழகே. அடப்பாய், இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுகிறான்? என் மார்பில் சாய வந்த பூங்குழலே என்னாலும். அட மாப்ள, வந்துட்டியா? எவ்வளவு அவசரம் பாத்தியா உனக்கு? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அந்த இரு வரேன். எஸ் மாப்ள, டெல் மீ. என்னடா இது? எது? இந்த கன்றாவிலாம் என்னன்னு கேட்டேன். டேய், தமிழ் சினிமால நீ பாத்திருக்கல, இதான் மாப்ள ஃபர்ஸ்ட் நைட் செட்டப். இந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியுது. இந்த ரூம்ல எதுக்குடா பண்ண? எல்லாம் உனக்காக தான் மாப்ள. புரியல. டேய், இன்னைக்கு உனக்கும் வேதாஜிக்கு என்ன நாள்? 2வது கல்யாண நாள். கல்யாண நாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் பண்ணாம வேற என்னைக்குடா பண்ணுவாங்க? இங்க பாரு மாப்ள, ஏற்கனவே நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை தான் விவரம் இல்லாம சொதப்பிட்ட. அட்லீஸ்ட் இன்னைக்காவது இன்ஜினுக்கான்னு விவரமா நடந்துக்க, அப்படித்தான் நான் சொல்லுவேன். மாப்ள, உலகத்திலேயே ஒரே பொண்ணுக்கு 2வது முறையா தாலி கட்டி 2வது முறையா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதனால சோ டோன்ட் மிஸ் தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டா. டு வாட் ஐ சே. பீட்ரு விட்டுனா அப்புறம் வாயெல்லாம் கோணிங்க சொல்லிட்டு அப்படியே பெரிய வெள்ளைக்கார தவிர வெளியப்ப. மாப்ள, அது வந்து ஒழுங்கா வெளியே போயிடலாம், அடிச்சு வாயில கோயப்பிடும். போட போறேன்டா, போறேன். எலிஃபண்ட் இஸ் புட்டிங் சாண்ட் ஆன் தி ஹெட். ஹூ வில் ஸ்டாப் யூ? டேய், நான்லாம் சொன்னா கேட்கவா போற? 4000 ரூபாய்க்கு பூப்பழம் வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டா, வேஸ்ட். இதுல ரூல் ஸ்ப்ரே வேற உனக்கு. உன யாரா வாங்க சொன்னா? காட்டு இருக்கு.
மாப்பிள இல்ல எப்ப கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம்னு சொல்றிய உனக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளமா பாரதேஷ் யார பார்த்து இவன் சந்தேகத்துக்கு என்ன கேவலப்படுத்துறான்? இது எல்லாத்தையும் நான் எப்படி சரிப்படுத்துறது? சீ. வேற ஐயோ இவங்க வேற உள்ள வந்துட்டாங்க, என்ன பண்றது? பஞ்சாயத்து விவரம் கெடுத்தனமா ஏதோ தப்பு தப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். வெரி வெரி பேடு போயிடுவாங்க. சத்தியமா எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐ எம் வெரி நிரபராதிங்க. ஐ எம் வெரி வெரி சாரிங்க. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? பரவாயில்லையா? எத்த பரவாயில்லன்றாங்க உங்க? புரியலையே. கையில வேற பால் சொம்பு வச்சுக்கிறாங்க. இது என்ன பால் சொம்பா? இல்ல, தண்ணி. ஓ, அப்படி வச்சிருங்க. அது வேதாஜி, நீங்க இங்க பத்துக்கோங்க. எனக்கு நீங்க மொட்டை மாடல போடணும்னு ஆசையா இருக்குது. நான் அங்க போய் பத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? தைரியமா போ, தைரியமா உன் மனசுல இருக்கிற காதல சொல்லு. அதே வருதுங்க. நாளைக்கு பேசிக்கலாமே. இல்ல இல்ல, முக்கியமா பேசணும். அதுவும் இன்னைக்கு தான் பேசணும். சொல்லுங்க. அது இத பத்தி நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா தைரியம் வரல. எனக்கு என்னமோ இன்னைக்குதான் அதுக்கான சரியான நேரம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணதே இல்ல. இப்பதான் சமீப காலமா எனக்குள்ள இந்த மாற்றம். என்ன மாற்றம்? அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு ஏற்கனவே தெரியுமேங்க. எனக்கு கூட தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் அப்படி சொல்லல. அது அப்புறம் நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருங்க, இப்ப யாரு இதை ஓனான்னு சொன்னது? இப்ப கூட என் கூட தானே இருக்கிறீங்க. ஐயோ, அது இல்லைங்க. இது சரி, நான் சொல்ல வர்றத வெளிப்படையாவே சொல்லிடுறேன். எனக்கு உங்க கண்ணு பிடிச்சிருக்கு. காலம் முழுக்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்க சிரிப்பு பிடிச்சிருக்கு. அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முறைக்கு 2 முறை உங்க கையால தாலி ஏத்துக்கிட்டவங்கிற முறையில வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உங்க மனைவி ஆகணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட நிறைய பேசணும், நிறைய சிரிக்கணும், நிறைய நிறைய சண்டை போடணும், நிறைய அழணும். உங்க கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும். உங்க தோல்ல சாஞ்சுக்கணும். உங்க மூச்சு காத்து என் மேல படணும். உங்களை இறுக்கி கட்டிக்கிட்டு என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்க வாசத்தை நான் சுவாசிக்கணும். உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். உங்களை என் மடியில படுக்க வச்சுக்கணும். உங்க தலையை கோதி விடணும். உங்க குழந்தைய என் வயித்துல சுமக்கணும். ஒன்னெல்லாம் பத்தாது, 2-3 குழந்தைங்க பெத்துக்கணும். மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க மனைவியா மட்டும் வாழ்ந்துட்டு கடைசியா ஒரு நாள் செத்து போயிடணும். இதுதான் என்னோட ஆசை. எஸ், நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ so much. நான் என் மனசார உங்களை என் புருஷனா நினைக்கிறேன். உங்க மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு மருமகளா வாழணும்னு ஆசைப்படுறேன்.